ஹலோ மக்களே, நம்ம சேலம் இருக்கக்கூடிய வேடுகாத்தாம்பட்டி, இது சிவதாபுரத்தில் இருக்கக்கூடிய வேடுகாத்தாம்பட்டியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயத்துக்கு ஏன் வந்திருக்கோன்னா, ஒரு குட்டி கதை இருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்டான ரூபஸ்ரீக்கு இன்றைக்கி சலங்கை கட்டுற விழா இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு அவங்க அம்மா சொன்னதில்லை. நாம் அங்கே போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே சலங்கை கட்டுறதுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி மகா சிவராத்திரி அப்போ நம்ம வந்திருந்தோம். அப்போ நிறைய குழந்தைங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்க, பரதநாட்டியம். ஸோ அப்போ நான் ரூபா அவங்க அம்மாட்ட சொன்னேன், கண்டிப்பாக பாப்பாவை சேர்த்து விடுங்க, நல்லாயிருக்கும், பாப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, சரி நீங்கள் பாப்பா கிட்ட கேளுங்க, அவளுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாப்பா பேசும்போது பாப்பா ஓகேன்னு சொன்னதுனால நம்ம 1 இயர் பிஃபோர் வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் பாப்பா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் ரூபா. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த மேக்கப்புக்கும் அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்தான்னு சொல்லலாம். ஸோ இந்த நாட்டியால் பார்த்திங்கன்னா பனங்காடில் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க அம்மாவோட ரிவ்யூ நல்லா இருந்தது. அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ உங்களால் தான் எங்கள் பேத்தியை நாங்கள் இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட போய் ஆசீர்வாதத்துக்காக அனுப்பிச்சுட்டாங்க. குருக்கள் வந்து நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார். அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கே நல்லா என்துஸ்டானிக்காக இருக்கும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நடராஜர் போஸ்டர் நில்லுங்க, இன்னொன்று பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். அதில் குழந்தைங்க வந்து நடராஜர் போஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து குரு தட்சிணை கொடுக்க வந்து போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ரூபா வந்து நின்று ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது போஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த மேமை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டணும். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நடனம் அடிச்சிருந்தாங்க. இவங்க தான் வந்து அந்த நாட்டிய ஆலையில் இருக்கக்கூடிய குரு வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லி தந்ததா குழந்தைங்களோட திறன் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இங்கே சிவதாபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்டிய ஆலையில் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பனங்காடில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒன்றா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.